கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த புதிய நாளில் தேவனாகிய கடவுள் தம்முடைய கிருபையை கொடுத்து நம்மை தாங்குவாராக. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது யோவான் நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 18வது வசனம். சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனாய் இருக்கிறான், அவனிடத்தில் அநீதி இல்லை. அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்துல அநேக மக்களை சந்திக்கிறோம், அநேகர்களோடு பேசுகிறோம். சிலர் பேசுவதை தவிர்த்து அமைதியாய் இருப்பார்கள், மற்றவர்கள் பேசுவதை கவனித்து கேட்பார்கள். சிலர் ஒரு பிரேக் கொடுக்காம பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பேசுறது எல்லாத்துலயுமே தற்பெருமை அதிகமாக அடங்கி இருக்கும், தற்புகழ்ச்சி இருக்கும். மற்றவங்களை பேச விட்டா என்னுடைய மேட்டிமை சிந்தைகள் குறைவுபட்டு விடுமோ என்று சொல்லி மற்ற மக்களை பேச விடாதபடிக்கு அவர்களே பேசிக் கொண்டிருப்பார்கள். இந்த பேச்சை கேட்டு கேட்டு சிலருக்கு அதிகமாக வெறுப்பு வந்துவிடும். இதை பேசுகிற வார்த்தையை குறித்து, அதிகமாக அலப்புகிற வார்த்தையை குறித்து சொல்லும் பொழுது என்ன சொல்லுவார்கள்? The mark of falsehood. பொய் பேசுகிற மக்கள், கற்பனை திறம் மிக்கவர்கள், எளிதில் மற்றவர்களை ஏமாற்ற விரும்புகிறவர்கள். அவர்கள் சுயம் சார்ந்து தன்னுடைய ஸ்தானம் எந்த இடத்திலும் இழந்துவிடக் கூடாது என்பதில் அவர்கள் அதிக கவனத்தோடு இருப்பார்கள். இது அவர்களின் அதிகாரம். இட்ஸ் their பவர். அப்படியெல்லாம் பேசித்தான் தனக்கு ஒரு பேரை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி. இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன? த மார்க் ஆஃப் ட்ரூத். அவங்க கொஞ்சம் பேசினாலும் அதுல ஒரு தெளிவு இருக்கும், கொஞ்சம் பேசினாலும் அதுல உண்மை இருக்கும். அந்த உண்மையை மட்டுமே பேசுவார்கள். ஏன்? அவர்கள் தங்கள் வாழ்க்கையில இறைவனுடைய மகிமையை தேடுகிறார்கள். They are seeking the glory of God. பாருங்கள், யோவான் ஸ்நாபகன் சொல்லும் பொழுது அவன் அதிகம் பேச விரும்புகிறவனாய் காணப்படவில்லை. சொல்ல வேண்டிய நேரத்திலே சொல்ல வேண்டியதை சரியாய் சொல்லுகிறவனாய் காணப்படுகிறான். அவன் சொல்லும் பொழுது அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று சொல்லுகிறான். அங்கே பெருமை எங்கே யாருக்கு, மகிமை யாருக்கு என்று சொன்னால் பராபரனுக்கு மட்டும்தான். அவருடைய ஊழியக்காரனாகி எனக்கு மகிமை வேண்டும் என்பது அல்ல, அவருடைய அடிமை நான் ஆற்ற வேண்டிய பணி ஆற்றினால் போதும் என்று சொல்லி இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் தங்களை மேன்மைப்படுத்தும்படியாக பேசுவது உண்டு. அநேக விசுவாசிகள் தங்களுடைய ஜெப வாழ்க்கை குறித்து மேட்டிமையாய் பேசுவது உண்டு. ஆனால் ஆண்டவர் விரும்புகிறதோ சுயம் வெறுத்த தன்மை. ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்று சொல்லும் பொழுது சுயமற்ற வாழ்க்கை இறைவனை மகிமைப்படுத்தும். அந்த வாழ்க்கைக்கு நேராக நாம் நம்மை அர்ப்பணிப்போம். கடவுள் நம்மை பயன்படுத்துவார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அற்புதங்களை செய்கிற ஆண்டவர், உம்முடைய படைப்புகள் ஆகிய எங்களை உம்முடைய நாமத்திற்கு மகிமையாய் பயன்படுத்தி உம்முடைய மகிமையை தேடுகிற பிள்ளைகளாய் நாங்கள் வாழ்ந்து உம்மை கனப்படுத்த உதவி செய்யும். எங்களை எடுத்து பயன்படுத்தும். இயேசுவில் ஜெபிக்கிறோம், ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.